ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு கிச்சன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். குலாப் ஜாமுன் பவுடரை நம்ம கடையில வாங்காம வீட்லயே ஒரு கப்பு ரவையை வச்சு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. குலாப் ஜாமுன் பவுடர் நம்ம வாங்க தேவையில்ல. நம்ம வீட்ல ரவை இருந்தாலே இதுக்கு போதுமானது. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்துட்டு மிதமான சூட்ல இத கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்தாலே போதும் நமக்கு. நல்ல திக்கான பால் எடுத்துக்கங்க. நீங்க எந்த கப்ல பால் அளக்குறீங்களோ அதே கப்ல தாங்க ரவையும் அளக்கணும். 2 கப் பாலுக்கு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவைய கொஞ்சம் கொஞ்சமா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ரவ வந்து அப்படியே அந்த பாலோட உறிஞ்சி ஒரு டோ பதத்துக்கு வரும். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் இத வந்து கிளறுனா போதுங்க. ரொம்ப உப்புமா மாரிலாம் கிளறணும்னு அவசியம் இல்ல. 1 நிமிஷம் இத கிளறுனா அந்த பால் எல்லாமே உறிஞ்சிடும். இப்ப நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அதோடைய சூட்லயே 1 நிமிஷம் கலந்துக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லங்க. பாருங்க நான் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டேன். அதோடைய சூட்லயே இப்ப நான் கலந்துட்டு இருக்கேன். இத நம்ம இப்போ ஒரு தட்டுக்கு மாத்திடலாங்க. இது கொஞ்சம் சூடா இருக்கும். ஆறட்டும். ஆறதுக்காக ஒரு கரண்டிய வச்சு இந்த மாரி பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நமக்கு ஆறும். மிதமான சூட்ல இருக்கும்போது நாம இத பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம சர்க்கரை பாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சர்க்கரை பாகு செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கங்க. இதுல 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சர்க்கரை, 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலா நம்ம குடிக்கிற தண்ணி தான். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இருந்தா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்ல. அதனால நான் தட்டி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா குங்குமப்பூவும் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இல்லன்னா விட்டுருங்க. இது ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. 4லருந்து 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். 2 கப் சர்க்கரைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மாவை இத பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா கையால 3லருந்து 4 நிமிஷம் நல்லா மாவ பிசைஞ்சுக்கோங்க. அது நல்லா சாஃப்ட்டா ஒரு சப்பாத்தி டோ பதத்துக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு கொஞ்சம் ட்ரையா இருக்கு அப்படின்னா, நீங்க சூடான பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதுல நீங்க சேர்த்துக்கலாங்க. எனக்கு கரெக்ட்டா இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு ட்ரையா இருந்த பட்சத்துல, நீங்க 2 டேபிள் ஸ்பூன் பால சேர்த்து இந்த மாரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு 3 நிமிஷம் எடுத்ததுங்க இது பிசைறதுக்கு. பாருங்க சாஃப்ட்டா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி டோ பதத்துக்கு வந்துரும். இப்ப இத நம்ம உருண்டைங்களா புடிச்சுக்கலாங்க. சின்னதா உருண்டை எடுத்து இந்த மாரி கையால கொழுக்கட்டை பிசையிற மாரி ஃபர்ஸ்ட் பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு கிராக் வராது. இல்லன்னா சைடு கார்னர்ஸ்ல கிராக் வரும். கொழுக்கட்டை நம்ம எப்படி பிடிப்போம் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ரவுண்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க கொஞ்சம் கூட கிராக் இருக்காது. இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நமக்கு கிராக் இல்லாம வரும். கொழுக்கட்டை மாரி புடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா போடுங்க. கொஞ்சம் கூட அதுல வெடிப்பு இல்லாம பார்த்துக்கோங்க. வெடிப்பு இருந்ததுன்னா, அது அப்படியே கரைஞ்சிரும். பாருங்க, இந்த மாதிரி எல்லா உருண்டைங்களும் பண்ணி ஒரு பக்கமா எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ள நம்ம சர்க்கரை பாகும் ரெடி ஆயிருக்கும். இதுக்கு பதம்லாம் எதுவுமே இல்லங்க. ஜஸ்ட் ஒரு ஹை ஃப்ளேம்ல 4லருந்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். நமக்கு பாகு ரெடி ஆயாச்சு. இத ஒரு பக்கமா எடுத்து வச்சுருங்க. மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணி இத ஒரு பக்கமா எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஜாமுன பொரிச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கங்க. இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய சேர்த்துக்கோங்க. நீங்க இத கடாயில கூட வறுக்கலாங்க. நான் வந்து பேன்ல வறுத்துருக்கேன். கடாயில வறுக்கும்போது கீழ ஒட்டிக்கும். பேன்லனா கொஞ்சம் ஒட்டாம நமக்கு வரும். அதனால தான் நான் பேன்ல வறுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இத நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 1லருந்து 2 நிமிஷம் ஆகுங்க. ஸ்லோவா ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப அவசரமா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வெளியில மட்டும் கலர் இருக்கும். உள்ள வேகாது. பாருங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 1லருந்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெய ஃபுல்லா வடிகட்டி இதுல சேர்த்துக்கோங்க. எண்ணெயோட அப்படியே பாகுல சேர்க்காதீங்க. இந்த ஜாமுனும் சூடா இருக்கணுங்க. நமக்கு பாகும் சூடா இருக்கணும். பாகு ஆறி போயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு சூடுபடுத்திட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜாமுன சேர்த்துருங்க. பாகும் சூடா இருக்கு இப்ப எனக்கு.
இந்த ஜாமுன சேர்த்துட்டு 10 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டுங்க. அது ஊற ஊற நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கு. அது ஊறுன பிறகு ரொம்ப பெருசாயிடும். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ சின்ன சின்னதா கூட நீங்க சுட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. நீங்க பட்டுன்னு கெஸ்ட் வராங்க வீட்டுக்கு, சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா, இது ஒரு பெர்ஃபெக்ட் ரெசிபின்னே சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.